இயற்கையும் மனிதனும் ஒன்றுதான் என்பதை புரிந்தால் மட்டுமே சுற்றுச்சூழலை காப்பாற்ற முடியும் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். சர்வதேச சுற்றுச்சூழல் தினம் ஆண்டுதோறும் ஜூன் 5ஆம் தேதி அன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. காலத்தின் தேவைக்கேற்ப ஒரு தலைப்பில் ஐநா சபை மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது. இந்த ஆண்டு ஆரோக்கியமான உலகத்தை உருவாக்க வேண்டும், அடுத்த 2050ஆம் ஆண்டில் மனித தேவைகளுக்கு இயற்கை மாசுபடுத்தாமல் வாழ்வது குறித்த முயற்சியை இப்போதே எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. சுயநல தேவைகளுக்காக நம்மால் அழிக்கப்பட்டு வரும் இயற்கை குறித்து நாம் அலட்சியப்படுத்துகிறோம் என்று சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்தனர். அந்த ஒவ்வொரு மோட்டார் வாகனமும் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பெட்ரோல் குடிக்க போகுது. பெட்ரோல் பங்க்ல போய் நின்று பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பெட்ரோல் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவ்வளவும் நம்ம இயற்கை அணையிலிருந்து எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இது எங்க போய் முடியும்? ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம எனர்ஜி சேவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ லைட்ஸ் கம்மியா யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும், பெட்ரோல் கம்மியா யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் கண்டிப்பா நம்ம இயற்கை அணையை சேமிக்க முடியும். இந்தியாவில் வேதியியல் கழிவுகள் மட்டும் தினசரி 10 கோடி டன்னுக்கும் அதிகமாக நீர்நிலைகளில் மட்டுமே கொட்டப்பட்டு வருவதாக இந்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் கடந்த 2010ஆம் ஆண்டு ஒரு அறிக்கை வெளியிட்டது. இந்திய காடுகளில் மறைமுகமாக கொட்டப்படும் கழிவுகளால் வன உயிர்கள் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றன. குடிநீருக்கு கிணற்று நம்பி தான் விவசாயம் பண்றதும் கிணத்து தண்ணி தான். இதுல வாய்க்காலோ அல்லது அத்திக்கடவு தண்ணியோ மற்ற எந்த வசதியும் இதுவும் கிடையாதுங்க. ஆனால் இப்படி இருக்க சுச்சுவேஷனில் பவுண்டரி ஒர்க் ஷாப் இதெல்லாம் மண்ணெல்லாம் கொண்டாந்து போட்டு தண்ணியெல்லாம் இந்த மாதிரி ஆகும்போது எதிர்காலத்தில் விவசாயம் எப்படி என்ன பண்றது, குடிக்கிறதுக்கு என்ன பண்றதுங்கிறது ஒரு கேள்விக்குறியா. இப்போது இதனால் வேளாண் தோட்டங்களில் கிணறுகளை நம்பி விவசாயம் செய்யும் விவசாயிகள் வேதனையுள்ளனர். நீர்நிலைகள் பூராமே கலர் மாறி மஞ்சள் கலரு, பச்சை கலரு இப்படி மாறி நிற்கிது. இதனால என்னன்னா பொதுமக்களுடைய சுகாதார சீர்கேடுகள், வியாதிகள், தொற்று நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில இந்த தண்ணிகளுக்கு மேல அப்படியே பட்டதுன்னா அரிப்பு ஏற்படுது. இப்படிப்பட்ட பலவிதமான தொற்று நோய்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இயற்கையும் மனிதனும் ஒன்று என்ற உணர்வு இருந்தால் மட்டுமே உண்மையான சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும். இதுவே அடுத்த தலைமுறைக்கு நல்லதாக அமையும் என கூறி இதற்காக களமிறங்கி உள்ளனர் கோவையில் இந்திய ஆட்சிப்பணி படிக்கும் மாணவர் குழு. இயற்கைக்கு மேல நம்ம தேவைகள் இருக்கிறதுனால இன்னும் 2050 அப்படின்னு போகும்போது மக்கள் தொகை இன்னும் ஜாஸ்தி ஆகும். உலகத்தை போல இன்னும் 3 உலகங்கள் இருந்தா மட்டும்தான் நம்மனால ஜீவிக்க முடியும்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஜாக்கிரதையா செலவு பண்ணா மட்டும்தான் நம்ம மக்கள், நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷனை நம்ம நல்லபடியா பாத்துக்க முடியும். ஈரக்காடுகள் என்ன, மழை தண்ணியை சேகரிச்சு அதை சுத்தப்படுத்தி நிலத்துக்கு அனுப்புது. இதனால நம்மளுக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இயற்கை இது ரெண்டும் வெவ்வேறு கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டும் சேர்ந்து இருந்தா மட்டும்தான் மனிதன் உயிர் வாழ முடியும். ஸோ என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. மாசுபட்ட கிணற்று நீர், தொழிற்சாலை கழிவுகள், சாலையில் கொட்டப்படும் கழிவுகள், வீணாகும் குடிநீர், தேசிய நெடுஞ்சாலையில் நடப்பட்டுள்ள புகை உறிஞ்சி செடிகள், மரங்களுக்கு நடுவில் பறக்கும் வாகனங்கள், ஆகாய தாமரை பிடியில் உள்ள குளம், பாலத்தின் கீழ் செல்லும் சாக்கடை மற்றும் குப்பைகள், நதிநீர் செல்லும் பாதையில் சாக்கடை, இந்த பதிவுகள் பாதிப்பின் அடையாளங்கள். இவற்றில் இருந்து விடுபட வேண்டும் என்பதை உலக சுற்றுச்சூழல் தினத்தில் நமக்குள் இருக்கும் எதிர்பார்ப்பு.